ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நான் யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறேன். எவ்ரிடே நான் நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லிஸ்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ChatGPT நான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து எனக்கு என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கு ஒரு ஆன்சர் எனக்கு கிடச்சிரும். ஸோ ChatGPT நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இமேஜ் ஜென்ரேஷனும் வந்து நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணேன். பட் அதான் லிமிடெட் வெர்ஷனால் ஒரு 2-3 இமேஜ் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ChatGPT வந்து என்னோடய கொஷின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் என்னென்னா ரொம்ப டீட்டெயிலாக ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், லைக் எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் போகுதுன்னு சொல்லி நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆன்சர் கொடுப்பேன். க்ளவுடையும் சூப்பராக இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணுறேன். கேன்வாயை எப்போ யூஸ் பண்ணுவேன்னா தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த இமேஜ் ஏதாவது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கேன்வா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்ப்ளசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து நான் இப்போ ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுன்னா நான் பர்ப்ளசிட்டி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு டாபிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷினை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய நீங்கள் டீப்பாக போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நான் பர்ப்ளசிட்டி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெமினி பாட் வந்து இது ரொம்ப சிம்பிளான டூலு. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சிம்பிளான கொஷினுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டைம் கன்வெர்ட் பண்ணணும், ஒரு குட்டி கோடு லைக் 2-3 லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம எழுதணும் அப்படின்னா, அப்புறம் CSV கன்வர்ஷன், இந்த மாதிரி சின்ன ஒர்க்குக்கு வந்து ஈஸியாக எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெமினி பாட். ஃபார் எக்ஸாம்பிள் கரன்சி கன்வர்ஷன் பண்ணுறது, ஒரு சின்ன கேள்வி இருக்காது, அதுக்கெலாம் வந்து நான் ஜெமினி பாட் யூஸ் பண்ணுவேன். கர்சர் வந்து பேக் அண்ட் கோடிங்காக நான் வந்து கர்சர் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிள் query ஜென்ரேட் பண்ணுறது, கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஒரு கோட் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன்டிகிராவிட்டி பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து நான் டெவலப் பண்ணுறதுக்காக ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ Next.jsல வந்து நான் எழுதுறேன்னா கூட அதுக்குண்டான டெஸ்ட் கேசஸ் எழுதுறதுக்கும் நான் வந்து ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து டாப் லிஸ்ட்டு. நிறைய நான் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், பட் இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணல. பட் நான் யூஸ் பண்ணுற டாப் டூல்ஸ் மட்டும் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ. பாய்.